ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான செகண்ட் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் லிஸ்ட்டு எப்போ வரப்போகுது, எந்த தேதிகளில் வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் லிஸ்ட்டில் பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேக்கன்சிஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அவங்க உயர்த்த போகிறாங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் உயர்த்துவாங்க, இந்த வேக்கன்சிஸ் உயர்த்துறது மூலமாக யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேர் வராதவங்க செகண்ட் லிஸ்ட்டில் பேர் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி நிறைய பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டையுமே அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருமே அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்றது தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மட்டும் இல்லாது அடுத்த வருஷத்துக்கான நமக்கு கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதம் அடுத்த மாதமும் நமக்கு என்ன நடக்க போகுது, குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான குட் நியூஸ் தான். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாரியே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் வந்துடும். இந்த செகண்ட் லிஸ்ட் வர்றது மட்டும் இல்லாமல் இதில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எவ்வளோ மார்க் தேவை, எவ்வளோ மார்க் இருந்தால் நமக்கு செகண்ட் சிவியில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிய போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக விஏஓ ஜேஏ இவங்க எல்லாத்துக்குமே தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்டிங் இருக்குது. அந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான லிஸ்ட் வரல, அதாவது செகண்ட் லிஸ்ட் வரல. ஸோ செகண்ட் லிஸ்ட்டு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வருமா வராதா அந்த மாதிரியே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் லிஸ்ட்டு வரத்தான் போகுது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 1 வீக், இந்த வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா வரும். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே எந்த நாட்களில் வேணால் நமக்கு செகண்ட் லிஸ்ட்டு வரலாம். ஏன்னா செகண்ட் லிஸ்ட்டில் இன்னும் வனக்காவலர் இருக்கிறாங்க, வனக்காப்பாளர் இருக்கிறாங்க, ஃபாரஸ்ட் வாட்ச்மேன், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு விடலை. அதாவது தேர்வானவர்களுக்கே லிஸ்ட்டு விடலை. ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லிஸ்ட்டு விடுவாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் 4ஓட நெக்ஸ்ட் இயர் ஆனுவல் பிளானரையுமே பார்க்கலாம். ஸோ குரூப் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மே செப்டம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமு ரிசல்ட்டு வரும். அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய குரூப் 4ம் பிஏஓவும் இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏப்ரலில் வரும். ஜூலையில் எக்ஸாம்ஸ், ஆகஸ்ட்டில் எக்ஸாம்ஸ் நடக்கும், டிசம்பரில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஸோ இந்த டேட்டில் இவங்க சொன்ன மாதிரி நடக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டான விஷயந்தான். ஏன்னா எனக்கு ஆஃப்டர் த எலெக்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கூட டிலே ஆகலாம். இந்த டேட்லேருந்து இந்த மாதத்துலேருந்து ஒரு மாதம் இல்லை 2 மாதம் கூட நமக்கு டிலே ஆகலாம். அதற்குள்ளாரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலி பணியிடங்கள் அதிகரிக்கும். இந்த காலி பணியிடங்கள் அதிகரிக்கிறது காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம், அதாவது 2025 எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னக்கூட்டியே வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி தரப்புலையும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆண்டுக்கான குரூப் 4 ஜூலை 12ஆம் தேதி 3395 காலி பணியிடங்களுக்கு நடைபெற்றது. இத்தேர்வை சுமார் 11.48 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். தேர்வு வினைத்தாள் திருத்தம் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பணிகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டிருந்துள்ளன. இதற்கான முடிவுகள் அக்டோபர் மாதம் வெளியிட்டுட்டாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. குரூப் 4 பதவிகள் இன்னும் பல்துறைகளில் உள்ள
அதாவது பல்வேறு துறைகளில் உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை டிஎன்பிஎஸ்சி பெற்று வருகிறது. அதன்படி முடிவுகள் வெளியாகி கலந்தாய்வு வரை காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட உள்ளது. இதனால் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை நிச்சயம் உயரும் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கவுன்சிலிங்ஸ் போகிற வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு லிஸ்ட்டை மட்டுமே விட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ செகண்ட் லிஸ்ட் அப்படின்றதுமே நமக்கு இந்த நவம்பர் மாதத்திலே செகண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் கலந்தாய்வு அதாவது கவுன்சிலிங்ஸ் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. நிச்சயமாக பார்த்திங்க அப்படின்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலமாக நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கும், அதாவது செகண்ட் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஓவரால் ரேங்க்கும் முக்கியம், நம்மளோட கம்யூனல் ரேங்க்கும் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்ச்மேன் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் அவங்களோட பேர் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் உள்ளவங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த லைசன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே செகண்ட் லிஸ்ட்டில் அவங்க பேர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கம்யூனல் ரேங்க் அதாவது இங்கே ப்ரையாரிட்டியும் வச்சுருக்கீங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் கம்யூனல் ரேங்கும் எனக்கு 100க்குள்ளே இருந்தது, அதாவது 100 150க்குள்ளே இருந்தது. ஆனால் எனக்கு இன்னும் போஸ்டிங் கிடைக்கல. இல்லை 70 ரேங்க், என்னோடய கம்யூனல் ரேங்க்கு 70. நான் லோவர் விஷனாக இருக்கேன், டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறேன், இல்லை பிளைண்டாக இருக்கிறேன், ஆதரவற்ற விதவையாக இருக்கிறேன். இந்த மாதிரியான ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் அவங்களோட பேர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்ச்மேன் லைசன்ஸ் உள்ளவங்க, அதாவது ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க, இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கெல்லாம் வச்சுருக்கிறவங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, இந்த ஃபாரஸ்ட் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே செகண்ட் லிஸ்ட்டில் அவங்களோட பேர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும்தானா, அதாவது டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ இவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே டைப் 1 டைப் 2 இந்த மாதிரி நிறைய டைப்பிஸ்ட் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை நமக்கு சான்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமைகள் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட்டில் அவங்களோட பேர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கும் இப்போவே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல. ஸோ குறைவான கட் ஆஃப் எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் படித்து நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 180 அந்த ரேஞ்சில் நீங்கள் எடுத்திருந்தீங்க, 180க்கு மேலே 190 அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.